முடியாது. அவ்வளவு பெரிய இரையச்சமுடையவர், தக்குவாதாரி, தொழுகையை நேரத்திற்கு தொழுவார், நல்ல அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். இப்படி நல்ல விஷயங்களை நம்மோடு வாழக்கூடியவர்கள் சொன்னாலே போதும், அதுவே பெரிய சாதனை தானே, அதுவே பெரிய வரலாறு தானே. சொந்த வீட்டிலும் கூட நம்மால் சாதிக்க முடியவில்லை, ஒரு வரலாறாக நம்மால் உருவாக முடியவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி இஸ்லாத்திற்காக ஒரு வரலாறை உருவாக்க முடியும்? இன்றைக்கு நாம் நிறைய பேர் நம் குடும்பத்திற்காக பாடுபடுகிறோம், குடும்பத்திற்காக உழைக்கிறோம். இது வரவேற்கத்தக்கது, இது இருக்க வேண்டியதுதான். மறுபக்கம் தான் கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் பாடுபட வேண்டும். இஸ்லாம் வளர்ந்து விட்டது, இனி நாம் வளர்க்க தேவையில்லை. ஆனால் வளர்ந்த இஸ்லாமை கெடுத்து விடாமல், குட்டிச்சோராக ஆக்கி விடாமல், அந்த வளர்ந்த இஸ்லாமை இன்னும் மேலோட்டி வளர்ந்து கெடுத்து செல்வதற்கான முன்னேற்பாடுகளை, உழைப்புகளை முஸ்லிம்கள் வாழும் பொழுது அதை தொடர்ந்து சிந்தித்தால் மட்டும்தான் அவர்கள் வரலாறாக உருவாக முடியும். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, 50-60 வயசு இன்னைக்கு தொட்டாலே மருந்து மாத்திரை, ஒரு சின்ன மெடிக்கல் டிபார்ட்மெண்டோட தான் ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சின்ன ஒரு மினி மெடிக்கல் இருக்கு. இந்த உணவு இப்படிதான் எடுத்துக்கணும், இந்த வேலை இந்த மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு ஒரு மருந்தகமும் வீட்டுல இருக்கு. 50-60 தொட்டுட்டாலே ஓய்வுக்கான காலம், நாம் இப்படிதான் இருக்கணும், பெரிய வேலைகள் செய்யக்கூடாது, அதிக வேலைகள் செய்யக்கூடாது, ரொம்ப சிந்திக்க கூடாது, ரொம்ப உழைக்க கூடாது, ஒரு கட்டுப்பாட்டை நமக்கே விதிச்சுக்கிட்டு